வீடியோல ஃபகத் ஃபாசில் மற்றும் கல்யாணி பிரியதர்ஷன் நடிப்பில் வெளிவந்த ஒரு மலையாள திரைப்படம் தான் வந்து ஓடும் குதிரை சாடும் குதிரை. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத உள்ள பார்க்க போறோம். அண்ட் இந்த திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு தியேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல. இன்னமும் சொல்ல போனா சுத்தமா வந்து நல்லாவே இல்ல. ஃபகத் ஃபாசிலோட ஒரு ஒஸ்ட் படம் அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் ஓடிடில தமிழ் டப்பிங்கோட வரும்போது அந்த அளவுக்கு அது ஓரளவுக்கு தேருமா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கதைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்துல வரக்கூடிய ஃபகத் ஃபாசிலுக்கும் கல்யாணி பிரியதர்ஷனுக்கும் வந்து கூடிய சீக்கிரத்திலே கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த கல்யாணத்துக்கு முன்னால நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் வந்து ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல நம்ம ஃபகத் ஃபாசில் வெள்ள குதிரையில நல்ல மாப்பிள தோரணையில வந்து பார்த்தீங்கன்னா இறங்குற மாதிரியான ஒரு கனவு காண்றாங்க. ஸோ இந்த கனவை பத்தி நம்ம ஃபகத் ஃபாசில் கிட்ட சொன்னதுனால தன்னோட வருங்கால மனைவி ஆசைப்படுறான்னு சொல்லி அவளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த வெள்ள குதிரையில வந்து நிற்கிறாரு. பட் அன்னைக்குன்னு பார்த்து அந்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போக அதுல இருந்து கீழே விழுந்து நம்ம ஃபகத் ஃபாசில் ஒரு கட்டத்தில் கோமா ஸ்டேஜ் போயிடுறாரு. இப்படி கோமா ஸ்டேஜுக்கு போன படத்தோட கதாநாயகன் திருப்பி எந்திரிச்சு நம்ம கல்யாணி பிரியதர்ஷனை கல்யாணம் பண்ணாங்களா இல்லையாங்கிறதா படத்தோட மிச்ச பிளாட். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஸோ படத்தில் மொதல் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இது ஒரு காமெடி படம். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா காமெடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த காமெடி எல்லாமே ஒர்க் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீல்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இருந்தாலுமே இந்த படத்தில் ஒரு 10 காமெடி பண்றாங்க அப்படின்னா ஒரு 2-3 காமெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக தான் செஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கண்டிப்பாக ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். தென் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு இதுதான் கதை அப்படின்னு நினைக்கும் போது செகண்ட் ஹாப்ல ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ கதை போகுது அப்படிங்கிற ஃபீல் உண்டாக்க தான் செய்யுது. அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய ஸ்கோப் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ரோல்லாம் கிடையாது. இந்த படத்தில் அவருக்கு பதிலாக வேற யார் நடிச்சிருந்தாலுமே அந்த ரோலுக்கு வந்து ஃபிட்டாக தான் இருப்பாங்க. பட் அவர் பண்ணிருக்காரு அப்படிங்கும்போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு. பட் அந்த அளவுக்கு வந்து இல்லாதனால படம் கண்டிப்பாக வந்து ஒரு ஏமாற்றம் தான். கல்யாணி பிரியதர்ஷனுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு நல்ல படம் வந்து ஹிட் ஆயிருக்கு. பட் அதை தொடர்ச்சி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹிட் கொடுக்கல. பட் அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட அப்பியரன்ஸ் வைஸ்மே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. மொத்தத்தில் ஸோ இந்த கேஸ்டிங்கை குத்தம் சொல்லவே முடியாது. ஸோ அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்கிரிப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் வரக்கூடிய லால்ல இருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாலுமே படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு வலுவான ஸ்க்ரீன் பிளே இல்லை, வலுவான ஒரு ஸ்டோரி இல்லாதனால படம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் தான் கொடுக்குது. அதனால முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இல்லை இந்த 2 பாப்புலரான அந்த ஃபேஸ்க்காக வேணா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு